பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சுட்டுதற்கரிதாம் சுகாதித வெளியேனும் அட்டமில் சிற்றபை அருட்பெருஞ்சோதி நவந்தவிர் நிலைகளும் நன்னுமோ நிலையாய் அவம் தவிர் சிற்சபை அருட்பெருஞ்சோதி உபய பக்கங்களும் ஒன்றென காட்டிய அபய சிற்சபையில் அருட்பெருஞ்சோதி சேகரமாம் பல சித்தி நிலைக்கெல்லாம் ஆகரமாம் சபை அருட்பெருஞ்சோதி மனாதிகட்கு அரிய மதாதித வெளியாம் அநாதி சிற்சபையில் அருட்பெருஞ்சோதி ஓதி நின்றுணர்ந்து உணர்ந்து உணர்தற்கரிதாம் ஆதி சிற்சபையில் அருட்பெருஞ்சோதி வாரமும் அழியா வரமும் தரும் திரு ஆரமுதாம் சபை அருட்பெருஞ்சோதி இழியா பெருநலம் எல்லாம் அளித்தருள் அழியா சேர்ச்சபை அருட்பெருஞ்சோதி கர்ப்பம் பல பல கழியினும் அழிவுறா அற்புதம் தரும் சபை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்த தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழும் நிலையுணர்ந்த தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். அழுத்தம் எனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அழுத்தம் எனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாயண்ட கூடி அனைத்தும் ஆக்கி அணு முதலாயண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம்
பரமானந்தம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உருவத்திடை முந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி பொன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்கலத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து 5 புலனையாலும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிர்க்குள் உள்ளமை பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமொடு காய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க. நன்றி. வாழ்க வளமுடன். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. Let us think about the characteristics of wave particles. So in science, whenever there is a wave, so they said it has like 5 properties. So the waves can reflect, refract, penetrate, interact, and clash. Our Vedanti Maharishi has said, consider our thought process is similar to the wave particles. So our thought also has the similar characteristics. So when you think something, it goes ahead and interacts with the universal field and reflects back. Same with our fellow human beings, animals, or other non-living objects. The more you meditate and the more you go to the thoughtless state,
the reach. So the waves, so you think about like a sine curve, it becomes like flatter and flatter. When it becomes like a straight line, which is like a thoughtless state, the reach is tremendous. Basically, your thought reaches the universal magnetic field. When you reach that state, you don't need to convey things to others. You would realize what other people will think, and the things you do will be reflective of the needs and likings of other people. So basically what I'm trying to say is whatever you think, speak, and do will be one and with the nature. Let us continue doing our daily meditation and make sure we reach the goal to have like the zero frequency, always merge with the totality. On this note, let us bless Arulaya Avargal for wonderfully conducting the meditation today. Arulaya Avargal, வாழ்க வளமுடன். By the blessings of divine power, Arulaya enjoy good health, long life, prosperity, happiness, wisdom, and peace with divine Guru's blessings. வாழ்க வளமுடன். Be blessed by the divine. A noble thought from Blossoms of Life. Family prosperity. We carry within ourselves the imprints of all of actions, good or evil. The divine state, in the form of an impartial judge, hands out rewards or punishments which manifest as pleasure or pain through the actions of people who are very close to us. They manifest in the form of the actions of a husband or a wife, the closest relationship in an individual's life. Each of the two, the husband or the wife, has to look on the other as a physical manifestation of the divine who has come into their lives to share the happiness or misery. Problems and grief, the result of the sin imprints, have to be faced and got over with equanimity and fortitude, with both husband and wife working together. When each of them begins to see God Himself in the other and learns to overlook flaws and shortcomings, life becomes pleasant. I'd like to share my view. Illara Malarchi. We have good and bad imprints within us. How can divine cure this issue? Divine gives result for every actions. That's what we realize as good and bad. It happened through our close relationship. Whatever happened in our life, whether it is blessings or learnings from our action, it is happening through husband and wife. Because husband and wife is close relationship. How can we attain family prosperity? Maharishi explains, husband should think divine is living with me as my wife.
Wife should think divine is living with me as my husband. If there is any mistakes in our actions, we should understand and rectify our mistakes. It will be good for our family prosperity. Husband and wife should share their thoughts to each other. It will be good for their spiritual path and the mind will be calm. We can improve ourselves. This is the only way to attain our family prosperity. Thank you, Ya. Be blessed by the divine. Should I start with the English explanation first? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அறிவு விளக்கம். தொன்று தொட்டு மனித இனம் வாழ்ந்து கண்ட அறிவு தொடராக அவ்வப்போ தெளிந்தவரை கருத்தும் நன்று தீது எனும் பிரிவில் செயல் ஒழுங்கும் கண்டோம். நாடு காலம் இடம் பொருட்கள் உற்பத்தி கொய் என்றென்றும் எவ்விடத்தும் எக்காலத்திற்கும் ஏற்றதாக எக்கருத்தும் எம்முறையும் அமையா அன்றன்று பொருந்தும் வாறு அறிஞர்கள் நம் வாழ்வில் அன்பு விளக்கம் தருவார் ஏற்று நலம் காண்போம். அன்றன்று பொருந்தும் வாறு அறிஞர்கள் நம் வாழ்வில் அறிவு விளக்கம் தருவார் ஏற்று நலம் காண்போம், ஏற்று நலம் காண்போம். நன்றி. வாழ்க வளமுடன். Here Swamiji has given us a poem which is about consciousness and how it is explained by different great masters and saints who lived in different times. In this song, in short, let me try to explain. தொன்று தொட்டு மனித இனம் வாழ்ந்து கண்ட அறிவு தொடராக அவ்வப்போ தெளிந்தவரை கருத்தும் நன்று தீது எனும் பிரிவில் செயலொழுங்கும் கண்டோம். நாடு காலம் இடம் பொருட்கள் உற்பத்தி கொய் என்றென்றும் எவ்விடத்தும் எக்காலத்திற்கும் ஏற்றதாக எக்கருத்தும் எம்முறையும் அமையா அன்றன்று பொருந்துமாறு அறிஞர்கள் நம் வாழ்வில் அறிவு விளக்கம் தருவார் ஏற்று நலம் காண்போம். We have seen great masters and saints who lived in different times and have tried to try to teach humankind spiritual teachings the way that they understood and tried to explain through different stories and in a different way based on the like perceptions or the understanding of the knowledge that existed at that time. But what Maharishi says in this poem, everything changes from time to time. Like people live, the perceptions change from place where they live, country to country, and many things that we have used long time back, like many years back, even the televisions or the refrigerator or car, anything, we have seen that it has changed, it has evolved, and so which shows the mankind, the knowledge and understanding has also evolved time to time. So when also with understanding in spirituality, understanding about consciousness, that has to be evolved with time. So great saints and spiritual masters also come in time to help the humankind to explain the way that is easily understood and easily taken by people who live in that time. So for example, our Maharishi, our Swamiji
his teachings, any person, irrespective of educational status or knowledge in spirituality, he has given lot of contributions, like the law of nature, the cause and effect, the 4 stages of consciousness and attaining self-realization. And one of the most important contribution that Swamiji has given us in the spiritual field is his findings on genetic center. So how the impact of experiences of pleasure and pain, which just now our master Ramya Ma explained, like pleasure and pain, how it is recorded, how consciousness totality evolved, and how man is no different from the consciousness. He's a fraction of the totality. So by understanding that, he becomes more responsible. And when he does an action and when he understands the law of nature, so he becomes more responsible when even thinking, by even a thought, he takes more care in by introspection. He has given us introspection and moralization of desires. And what we all know about our Swamiji is the simplicity of explaining the truth. He says that this, when it comes to desire, don't try to avoid it. Only maneuvering of desires is possible, not by totally avoiding it. So in a moderate way, we can enjoy pleasure, but peace of mind only is when you realize your own self. And he has given so many things he has contributed for us. So this applies to any time, because he has given scientific explanations to explanation of biomagnetism. So this is what we have learned from this song, that great saints and spiritual masters who have tried to give their understanding of what consciousness and how how they can get and make people understand is differed. It differs from time to time, and we all are so blessed to have a Maharishi. So he has contributed so many things, and which helps us to even transform that knowledge to our generations, like our children and many generations to come. It will definitely apply. Thank you for the opportunity, Ayya. I tried to explain whatever I can in short time. Thank you, Ayya. Wonderful, Amma. Wonderful. So to live our life in prosperous, so live the life prosperously, we need to just accept all the explanation or the definition of the consciousness given by our ancestors. That's all, in very simple words. Wonderful, Amma. Thank you so much for the contribution. Let us now get into the Tamil explanation of the same poem. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. இன்றைய காலை அமர்விலே இணைந்துள்ள இருபால் வேதாத்ரிய நட்புகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். அமைதி தரும் தவத்தோடு நிகழ்வு தொடங்கியது. அந்த ஆழ்ந்த அமைதியிலே இன்றைய குருபிரானுடைய கவிதை. புவி மீது புனிதம் உள்ள ஆறறிவு உயிராக தோன்றியிருக்கும் மனிதன் என்ற உயர் பேரு. அப்படிப்பட்ட 6வது அறிவு படைத்த மனிதன். இது எல்லாம் நமக்கு மகரிஷி கிட்டக்க வந்து கத்துக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்ச விஷயம்தான் இல்லையா? 6வது அறிவு படைத்த மனிதன், அந்த பரிணாமம் எப்படி, உயிரற்ற பொருட்கள் அப்புறம் ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரை வந்தது,
ஆனா இந்த அறிவு பற்றிய விளக்கம் தெரியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? இந்த அறிவு என்பது எப்படி வந்தது? அப்பா அம்மா கொடுத்தாங்க, படிச்சோம், கத்துக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம், அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உள்ள அந்த எல்லையற்ற பேரறிவு நமக்குள்ளே பல பரிணாமங்களை கடந்து 6வது அறிவு படைத்த மனிதனிடம் ஒரு இயல்பான அறிவு நிலையா இருக்கு. அந்த அறிவு பற்றிய விளக்கத்தை எல்லாரும் கொடுத்தாங்க. பல மகான்கள் கொடுத்தாங்க. அவரவர்களுக்கு எப்படி அந்த அறிவு நிலை கிடைச்சதோ, உணர்ந்தார்களோ அதை கொண்டு கொடுத்தாங்க. எப்படி உணர்ந்தாங்க? மகரிஷி சொல்றாங்க, இந்த அறிவை பற்றி ஞானம் பெறுவதற்கான முறைகள் பல. அறிவு நிலை அறிந்தோர்கள் அனந்தம் பேர்கள். எத்தனையோ மகான்களும் ரிஷிகளும் துறவிகளும் இதெல்லாம் உணர்ந்தாங்க. சித்தர்களும் அவரவர்கள் எப்படி கத்துக்கிட்டாங்க, எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க? அவரவர்களுக்கு அமைந்த சூழ்நிலைகள் வேறு. ஒரு சூழ்நிலை பொறி புலன்கள் திறனறியும் இயல்பு காணும் போராட்டத்தில் பல நாள் கழித்தோர் உண்டு. அதை தேடி தேடி கிடைக்காம இந்த 5 புலன்களின் வழியாக பெற்ற அனுபவத்திலேயே மயங்கிட்டு இருக்கோமே, இது எப்படி, அதனுடைய திறன் என்ன என்பதை அறிவதற்கான போராட்டத்திலேயே பல நாள் கழித்தோர் உண்டு. நெறிமுறையால் வாழ்ந்த பல அறிஞர் சொன்ன நீதி நூல் படித்து பயன் பெற்றோர் உண்டு. ஏற்கனவே சொல்லி சென்றார்கள் இல்லையா, அவர்களுடைய வாழ்க்கையில பெற்ற அனுபவங்களை கொண்டு அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்காக ஒரு சில விளக்கங்களை கொடுத்து சென்றாங்க. அப்படி வாழ்ந்த அறிஞர்கள் சொன்ன நீதி நூல் படித்து அதிலிருந்து கற்றுக்கொண்டவர்களும் உண்டு. சிறிய ஒரு சந்தர்ப்ப நிகழ்ச்சி மூலம் சிந்தனையில் உயர்ந்தோரும் உண்டு. இதற்கான அனுபவ பாடம் எக்கச்சக்கமா நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. பல மகான்களுக்கும் பல அறிஞர்களுக்கும் சின்ன ஒரு நிகழ்வு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கும். அப்ப இப்படி பலர் அறிவு நிலையை அறிந்தார்கள். அதை பற்றிய விளக்கம், எதற்காக பிறந்தோம், இந்த அறிவை கொண்டு எங்கே சென்று நிற்கணும், அதற்கான விளக்கங்களை பல மகான்கள் சொன்னாங்க. இவங்க அத்தனை பேர்லையும் மகரிஷி மட்டும் எப்படி வித்தியாசப்படுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த உணர்ந்து ஓதிய பெருமை, தான் உணர்ந்தத அப்படியே முழுவதுமாக உள்வாங்கி கொண்டு எந்த அறிவு நிலையில் இருப்பவர்களாயிருந்தாலும் அவர்களும் உணரத்தக்க வகையில் எளிமைப்படுத்தி கொடுத்த பெருமை. இதுவரைக்கும் சொன்ன மகான்கள் அவரவர்களுடைய அறிவு நிலையில சொன்னாங்க. ஆனா மகரிஷி அவர்கள் இறைநிலை தனக்கு ஒரு ஆணை கொடுத்தது, எந்த அறிவு நிலையில் இருப்பவர்களுக்கும் புரிகின்ற வகையில் எடுத்து இயம்பு என்று. அப்ப அந்த ஒரு ஆணையை சிறமேற்கொண்டுதான் மகரிஷி இவ்வளவு பெரிய தத்துவத்தை எளிமைப்படுத்தி கொடுக்குறாங்க. அப்ப அந்த அறிவின் தத்துவத்தை ஆராய்ந்து பார்க்கறாங்களாம். அந்த அறிவுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க பாருங்க. எரிகின்ற விளக்கினிலே வெளிச்சம் போல இயங்கும் உடல்தனிலிருந்து இரத்த சக்தி சொரிகின்ற கதிர் அலைகள் அறிவு ஆகும். எப்படி ஒரு எளிமையான உதாரணம். எரிகின்ற விளக்குல வெளிச்சம் இருக்கு, அதுபோல இந்த உடல்தனிலிருந்து இரத்த சக்தி சொரிகின்ற அலைகள் தான் அறிவு. சோர்வடைந்து உடல் பலமும் குறையும் போது விரிகின்ற எண்ண அலை வேகம் கொன்றும். அந்த அறிவு பேரறிவோட இயங்கணும்னா அங்கே உடல் பலமும் இருக்கணும், மனபலமும் இருக்கணும். உடல் உயிர் மனம் மூன்றும் நல்ல வளத்தோடு இருக்கும்போது அந்த விவேகம், அந்த இறைநிலையோடு ஒன்றக்கூடிய அறிவு நிலைக்கு பயன்படுத்த பழகிட்டா என்ன ரகசியம் தெரியும்? அறிவதெல்லாம் தன் பொருளே என்ற பேருண்மை. தன் பொருளேனா என்ன? எல்லாமே தனக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மை தான் எல்லா பொருளுக்குள்ளேயும் இருக்கு. அப்ப இந்த அறிவு, இதை உணரக்கூடிய அறிவு தான் திருந்திய அறிவு. தெய்வ அறிவே திருந்திய அறிவாம் உய்யும் நல்வழி உள்ளுணர்த்தவமே. அப்ப அந்த அறிவை உயிரில் ஒடுங்கி
பயிற்சி செய்ய 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 என்ன கிடைக்கிறது? அந்த அறிவு திருந்திய நிலையில் தெய்வ அறிவாக மலர்கிறது. அப்படி மலரும் போது நாம நம்முடைய வாழ்வினுடைய நோக்கத்தை தேட தொடங்குறோம். அப்போ செய்யும் வினைகளை சீரமைக்க தொடங்குகிறோம். அந்த தவம் அடுத்தது தற்சோதனையில கொண்டு போய் விடுது. செய்யும் வினைகளை சீரமைத்திட ஐயமில்லை ஆறும் பிறவித் தொடரே. இந்த பிறவித் தொடர ஓரளவுக்காக அறுத்து விடுதல். அப்படின்னா என்ன? கருமைய தூய்மை பெறுதல். அப்ப அதற்கான விளக்கத்தை தான் மகரிஷி நமக்கு ரொம்ப ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுக்குறாங்க. இந்த அறிவு நிலையை பற்றி அறியணும்னா முதல்ல புலன்களை கடக்கணும். அறிவு 4 நிலைகளை நின்றாதான் வெற்றிங்கிறாங்க. என்ன 4 நிலை? அறிவறிய வேண்டுமெனில் புலன் கடந்து அறிந்துள்ள அத்தனையும் கடந்து நின்று. நாம தெரிஞ்சுக்கிட்டது தான் அறிவுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோமே. பார்க்கின்ற பொருள் புலன்களை கொண்டு பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறோமே, அதெல்லாம் கடந்து எல்லாத்துக்குமான மூலக்களப்பொருள், அறிவிற்கு இயக்க களப்பொருள் பரமாணுவான உயிர்நிலையை உணர வேண்டும். அறிவு அங்கே உயிராகும், துரியமாகும். அந்நிலையும் கடந்துவிட துரியா அதீதம். அப்ப இந்த 4 நிலைகளில் அவ்வப்போ அனுபவமாய் நின்று நின்று பழக வெற்றி. முதல்ல புலன் கடக்கணும். அப்புறம் பெற்ற அனுபவங்கள் இதுவரைக்கும் அறிந்துள்ள அத்தனையும் கடந்து உயிர் மேல் மனம் வைத்து ஒடுங்குகிறோம். அங்கே அறிவு உயிரோடு ஒன்றி விடுகிறது. அது துரிய நிலை. அதையும் கடந்து அந்த பேரறிவோடு ஒன்றக்கூடிய துரிய அதீத நிலை. இந்த 4 நிலைகளில் அவ்வப்போ அனுபவமாய் நின்று நின்று பழக அறிவுக்கு வெற்றி. அப்போ உணர்ச்சிகளை புலன்கள் கடந்துவிடும். அப்புறம் என்ன கிடைக்கும்? சிந்தித்தல் ஏற்படும். செயல்முறையை சரியாக வகுத்து கொள்ள முடியும். அது மட்டுமா, ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளே எழக்கூடிய உணர்ச்சிகளை கூர்ந்து உணரக்கூடிய அறிவு நுட்பம் கிடைக்கும். எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அதற்கான காரண காரியத்தை யூகித்து உணரக்கூடிய தன்மை கிடைக்கும். அப்போ அதனால் கிடைத்த அனுபவத்தினால வந்த பயன் என்ன? நாம பெற்ற தெளிவை பிறர்க்கு உணர்த்தும் வல்லமை அடுத்தது கிடைக்கும். இது எல்லாமே 6வது அறிவு கொடுக்கக்கூடிய மேன்மை அப்படிங்கிறாங்க மகரிஷி. அப்ப இதைத்தான் இதுவரைக்கும் வாழ்ந்த மனித குலத்துல தோன்றிய அறிஞர்கள் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த அறிவு விளக்கம் அப்படிங்கிற தலைப்புல இன்றைய கவிதையில ஒரு முத்தாய்ப்பு வைக்கிறாங்க மகரிஷி. தொன்று தொட்டு மனித இனம் வாழ்ந்து கண்ட அறிவு தொடராக அவ்வப்போ தெளிந்தவரை கருத்து. ஒவ்வொரு இடத்துலையும் அவரவர்கள் அந்த வாழ்ந்து கண்ட அனுபவம், அவர்களுடைய அறிவினுடைய நுட்பம், பெறக்கூடிய அனுபவங்களில் ஏற்படக்கூடிய தெளிவு, அதனால் ஏற்படக்கூடிய கருத்து, அதை மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்ப அடுத்தது என்ன கிடைக்கிறது? நலம் தீது நன்று தீது எனும் பிரிவில் செயல் ஒழுங்கும் கண்டோம். அது அச்சமூட்டியோ ஆசை காட்டியோ மெஞ்ஞான விளக்கம் கொடுத்தோ என்ன பண்றாங்க? நல்லவை எவை அல்லவை எவை என்பதை தெரிந்து கொண்டு செயலிலே ஒழுக்கத்தை கற்பித்துக்கிறாங்க. ஆனா இப்படி செய்யக்கூடிய அறிவின் விளக்கம் நாடு காலம் இடம் பொருட்கள் உற்பத்திக்கு ஒப்ப என்றென்றும் எவ்விடத்தும் எக்காலத்திற்கும் ஏற்றதாக எக்கருத்தும் எம்முறையும் அமையாது. எல்லாத்தையும் யூனிவர்சலா ஒரே ஒரு கருத்தை கொண்டு எந்த இடத்தில் வாழக்கூடிய மனிதர்களும் செயலொழுக்கம் பெற்று அறிவில் தெளிவு பெற முடியும்னா அது முடியாது. ஏன்னா அந்த காலத்து தோன்றிய இறையறிஞர்கள் அக்கால வாழ்க்கை நிலைக்கேற்ப விளக்கம் கொடுத்தாங்க. அப்ப அக்கால நிலைக்கு ஒத்துக்கிட்டது இன்றைய காலத்திற்கு இந்த விந்தை மிகு காலம் எல்லாம் ஒவ்வா என்பதனால் இக்கால நிலைக்கேற்ப வாழ்க்கை முறை வகுத்து கொடுக்கிறேன்னு சொன்னாங்களே மகரிஷி. அப்போ அந்த ஒரு கருத்து, அந்த நாடு காலம் இடம் பொருட்கள் உற்பத்தி அதற்கு ஏற்ப என்றென்றும் எவ்விடத்தும் எக்காலத்திற்கும் ஏற்றதாக எக்கருத்தும் எம்முறையும் அமையா. அன்றன்று பொருந்தும்வாறு அறிஞர்கள் நம் வாழ்வில் அறிவு விளக்கம் தருவார், ஏற்று நலம் காண்போம். அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப
தோன்றுகின்ற மகான்கள் அவரவர்களுக்கு ஏற்ப அன்றைய காலகட்ட மக்களுக்கு ஏற்ப அறிவு விளக்கம் தருவார்கள். இல்லைன்னா பழசு இங்க அக்செப்ட் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு உதாரணம் பார்க்குறோம். இப்போ நம்ம லேட்டஸ்டாக ஒரு ஃபோன் வாங்குறோம்னு வச்சுக்கலாம், ஒரு மொபைல் ஃபோன். அதில் ஒரு அந்த ஓஎஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்தை அப்பப்போ அந்த கம்பெனி அப்கிரேடு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அந்த கைபேசி, பழைய கைபேசி புதிய ஓஎஸை எடுத்துக்க கஷ்டப்படும். என்னாகும், நாம் ஒவ்வொரு தடவையும் அப்கிரேட் பண்ண ஃபோனு ஸ்லோவாயிடும் இல்லையா? இது போல நடக்குது இல்லையா? இது மனிதர் கண்டுபிடித்த பொருளுக்கு. அப்போ இறைநிலையாக கொடுத்த மனிதனுடைய அறிவு விளக்கத்திற்கும் அப்பப்போது அப்கிரேஷன் தேவைப்படுகிறது. அதில் தான் கொஞ்சம் மாற்றம் ஒவ்வொரு மகான்களும் கொடுக்கக்கூடிய அறிவு நிலை விளக்கத்தில். ஆனால் எல்லாருடைய நோக்கமும் மக்களை உய்வித்து 6வது அறிவின் பேருண்மையை உணர்ந்து மேன்மை பெற்று வாழணும். அப்போ அதற்காக இன்றைய காலகட்டத்தில் நமக்கு மிக பெரிய வரமாக நம்முடைய குருநாதர் கிடைச்சிருக்காங்க. அவங்க கொடுத்த அறிவு விளக்கத்தை பின்பற்றி வாழ்வோம், அறிவில் மேன்மை பெறுவோம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை பொத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தி தந்த நற்சிந்தனை வழங்கிய ஞானாசிரியர்கள் மற்றும் பாடல்கள் பாடிய அன்பர்கள், நிகழ்வை ஒருங்கிணைத்தவர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம், உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா.